Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. காவலர்களுக்கு வார விடுமுறை வழங்க வேண்டும் என்ற அரசாணை எந்த வகையில் பின்பற்றப்படுகிறது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பாக டிஜிபி விரிவான பதிலளிக்கவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். மதுரை ஆசிரியன்பட்டியைச் சேர்ந்த காவலர் செந்தில்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தமிழக காவல்துறையில் அதிக பணிச்சுமை இருப்பதாகவும் ஓய்வின்றி பணியாற்ற வேண்டிய சூழல் இருப்பதாகவும் காவலர்கள் தரப்பில் தொடர்ந்து புகார் கூறப்பட்டு வந்தது. பல்வேறு பிரச்சனைகள் எதிர்கொள்கின்றனர். அவர்களது குறைகளை தீர்க்கும் வகையில் காவலர்கள் முதல் சார்பு ஆய்வாளர்கள் வரை உள்ளவர்களுக்கு வார விடுமுறை வழங்க வேண்டும் என கடந்த 2021ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த அரசாணை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. எனவே காவலர்கள் முதல் சார்பு ஆய்வாளர்கள் வரை உள்ளவர்களுக்கு வார விடுமுறை வழங்க வேண்டும் என கடந்த 2021ஆம் ஆண்டு பிறப்பித்த அரசாணை நடைமுறைப்படுத்த உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி பட்டு தேவானந்த் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி அரசாணை முறையாக ஏன் அமுல்படுத்தப்படவில்லை என கேள்வி எழுப்பினார். மேலும் 1,20,000 காவலர்கள் உள்ள நிலையில் வார விடுமுறை வழங்கப்படவில்லை என ஒரு காவலர் மட்டுமே மனு தாக்கல் செய்து உள்ளார். அவரை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. மற்ற காவலர்கள் மௌனமாக இருப்பது மேலதிகாரிகள் மீதான அச்சம் என்ற தகவல் வியப்பாக உள்ளது. எந்த வகையில் ஜனநாயகம் மனித உரிமை அனைவருக்கும் தான். கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் காவலர்களுக்கு சங்கம் உள்ளது. ஆனால் இங்கு மட்டும் போலீசாருக்கு இதுவரை சங்கம் இல்லாதது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதி, தனியார் தொண்டு நிறுவனங்கள், ஆசிரியர்கள் என அனைவருக்கும் சங்கங்கள் இருக்கையில் காவலர்களுக்கு மட்டும் ஏன் சங்கங்கள் இல்லை? இது ஜனநாயகத்திற்கு எதிரானது இல்லையா எனவும், முதல்வரின் உத்தரவுகளை அரசு அதிகாரிகள் மதிப்பதில்லையா? 2021ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை இன்னமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனில் அந்த அரசாணையை விளம்பர நோக்கத்திற்காக பிறப்பிக்கப்பட்டது என கூற இயலுமா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மேலும் காவலர்கள் வார விடுமுறை அரசாணையை ஏன் உயர் அதிகாரிகள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் மீண்டும் கேள்வி எழுப்பிய நீதிபதி, காவலர்களுக்கு வார விடுமுறை வழங்க வேண்டும் என்ற அரசாணையை எந்த வகையில் பின்பற்றப்படுகின்றது என்பது குறித்து தமிழக காவல்துறை டிஜிபி விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். நாகேந்திரன், இந்த வழக்கு தொடர்பாக டிஜிபி விரிவான பதிலளிக்குமாறு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கா? இந்த கால அளவுக்குள்ள நீங்க விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கா? கண்டிப்பாக இது ஒரு 4 வார காலத்திற்குள் இந்த பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை இந்த 4 மாத காலத்திற்குள் எத்தனை காவலர்கள் முதல் அந்த சார்பு ஆய்வாளர்கள் வரை இந்த வார விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் உள்ள காவலர்களுக்கு எவ்வளவு பேருக்கு இந்த வார விடுமுறை என்பது வழங்கப்பட்டுள்ளது என்பது குறித்த அந்த விரிவான அந்த பதில் மனுவை 4 வார காலத்திற்குள் தாக்கல் செய்ய இந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி உத்தரவினை பிறப்பித்துள்ளார். வழக்கு தொடர்பான விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். காவலர்களுக்கான வார விடுமுறை வழங்க வேண்டும் என்ற அரசாணை எந்த வகையில் பின்பற்றப்படுகிறது என டிஜிபி விரிவாக பதிலளிக்குமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணையானது பிறப்பித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு விசாரணையின் போது காவல்துறையினருக்கு சங்கம் இல்லாதது ஜனநாயகத்திற்கு எதிரானது இல்லையா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடுத்தவரையும் நீதிமன்றம் பாராட்டியிருக்கிறது. அந்த அண்மை செய்தியையும் வழக்கு தொடர்பான விவரங்களையும் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.